ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா டின்டு ஸ்கெட்சஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிராயிங் வீடியோன்னு வாங்க வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம். நாம இன்னைக்கு பண்ண போறது போர்ட்ரேட் ஸ்கெட்சிங். அதுக்கான ஸ்கெட்ச் புக் பிரிஸ்டோ ஸ்கெட்ச் புக் A4 சைஸ். ஆஸ் யூஷுவல் கிராஃபைட் பென்சில், எரேசர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நாம இன்னைக்கு பண்ண போறோம். அவுட்லைன் ஆல்ரெடி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ப்ராசஸ் தான் இப்போ நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். நான் ஃபோர்ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். நான் யாரை இன்னைக்கு ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சலினா ஜோலி தான் நான் இன்னைக்கு ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சு காட்ட போறேன் உங்ககிட்ட. நார்மலா எப்பொழுதும் நம்ம போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்க்கு என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணுவோமோ சேம் ப்ரொசீஜர் தான் இதுக்கும் நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ண போறோம். ஸோ நான் இன்னைக்கு ஃபோர்ஹெட் பார்ட்ல இருந்து நான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ ஹேர் லைன்ஸ்ல இருந்தும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஐஸ் நோஸ் எதுல இருந்து வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஃபோர்ஹெட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கம்ப்ளீட் பண்ணிட்டே வரலாம். நார்மலா நான் எப்பொழுதுமே ஃபிளாட் ப்ரஷஸ் யூஸ் பண்ணுவேன். நீங்க பேப்பர் ஸ்டம்ப் ஆர் நீங்க இயர்பட்ஸ் எது இருந்தாலுமே ஸ்மட்ஜிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிராஃபைட் பென்சிலோட தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏஞ்சலினா ஜோலி பாத்தீங்கன்னா அமெரிக்கன் ஆக்ட்ரஸ் பிளஸ் டைரக்டரும் கூட. இவங்க டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 1975 ஜூன் 4th. அதுதான் இவங்க பிறந்த இயரும் கூட. இப்போ இவங்கள பத்தி சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க எப்படி ஆன் ஸ்கிரீன்ல ஒரு பவர்ஃபுல் உமனோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்கிரீன்லயும் பவர்ஃபுல் பிளஸ் பியூட்டிஃபுல் உமன் தான் இவங்களை எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க சோஷியல் ஒர்க்கராகவும் நிறைய வெல்ஃபேருக்கும் இவங்க ஒரு எப்படி சொல்றது அம்பாசிடராகவும் இருந்து செயல்படுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க ரொம்பவே ஒரு பாப்புலராட்டியான அம்பாசிடரா தான் இருந்திருக்காங்க. அதுவும் எந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் ஃபார் ஹியூமனிட்டி, நம்ம வேர்ல்டு ஃபுல்லா உள்ள ஹியூமனிட்டிக்காகவும் அகதிகள்லாம் இருக்காங்களே அவங்களோட வெல்ஃபேருக்காகவும் இவங்க வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே. இவங்க ஃபர்ஸ்ட் டெபியூட்டா வந்தது பாத்தீங்கன்னா ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா தான். அந்த இயர் பாத்தீங்கன்னா 1982 தான் இவங்க ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் வந்திருக்கு. அதுவும் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டா யார் கூட நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கூடவே. அதுக்கப்புறம் அவங்க மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டிங் நம்ம எப்ப சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா 1993 தான். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா ஒரு லோ பட்ஜெட் மூவில இருந்து அவங்க கெரியரே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தென் இவங்க அதுக்கப்புறம் நிறைய லீட் ரோல்ல மேஜர் பிலிம்ஸ்ல எல்லாம் ஆக்ட் பண்ணது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1995. தென் அதுக்கப்புறமேட்டு இவங்க ரொம்பவே இவங்களோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆனதும் இண்டஸ்ட்ரியில நிறைய சான்சஸும் கிடைக்க ஆரம்பிச்சது எந்த இயர்னு பாத்தீங்கன்னா 1997. அதுவும் ஒரு பயோபிக்ல இவங்க நடிச்சு அந்த அளவுக்கு அது ஹிட் ஆயிருக்கு. அது அவார்டும் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. அந்த மூவி பாத்தீங்கன்னா பயோபிக் மூவி ஜார்ஜ் வெல்ஸ். இந்த மூவிக்காக அவங்க கோல்டன் குளோப் அவார்ட் வாங்கியிருக்காங்க. இதுல இருந்து அவங்க கெரியர் பாத்தீங்கன்னா சான்சஸ் ஹை பெய்ட் ஆக்ட்ரஸ் ஆகுமே. அதுக்கப்புறமேட்டு அவங்களோட ஸ்டாண்டர்ட் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க இன்ன வரைக்குமே அந்த குட்வில் அம்பாசிடரா அவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அகதிகளுக்கான அந்த வெல்ஃபேர் இதுல அவங்க அவங்களோட சர்வீஸை இன்ன வரைக்குமே அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இவங்களோட அவார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கோல்டன் அவார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ஆக்ட்ரஸ் அவார்ட், அப்புறம் அகாடமி அவார்ட், இதெல்லாம் இவங்க நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. ஸ்டில் இவங்களோட அவார்ட் நாமினேட் ஆயிருக்கிற இயர் பாத்தீங்கன்னா 2012 வரைக்குமே இவங்க ஆக்ட்ரஸ் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்னு பல கேட்டகரியில இவங்க நாமினேட் செய்யப்பட்டுட்டு தான் இருக்காங்க.
ஸோ இவங்கள பற்றி இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. நான் ரொம்பவே கன்சைஸ் பண்ணி தான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிராயிங் ப்ராசஸில் பாருங்க, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு லிப் ஷேடிங்ஸ் இதெல்லாம் பற்றி நான் டீட்டெயில்டாகவே எல்லா போர்ட்ரேட் ஸ்கெட்சிங்லேயும் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இதுலேயும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களோ, நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் லிப் ஷேடிங்லாம் பண்ணுன்றதை நான் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். அதில் பார்த்து நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கலாம். சேம் தான் ஹேர் லைன்ஸும் நான் நிறைய போர்ட்ரேட் வீடியோஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சேம் தான் இந்த மெத்தட் தான் நாம இப்போ எப்பொழுதும் யூஸ் பண்ணுற மெத்தட் தான். லைட் ஷேட் டு டார்க் ஷேட் நான் 2B ஷேட் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன். அதை ஸ்மச் பண்ணிவிட்டு லேயர் பை லேயராக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் டச்சாக கிராஃபைட் பவுடர் யூஸ் பண்ணி ஃபுல் ஹேர் லைன்ஸுக்கும் நம்ம இந்த 8B கிரேடை நம்ம அப்ளை பண்ணி ஃபினிஷ் ஹேர்லைன்ஸ் வந்து தனித்தனியாக நமக்கு வந்து தெரியறதுக்கு நம்ம ஒயிட் ஜெல் பென் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம எரேசர் யூஸ் பண்ணியும் ஹைலைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இயர் பார்ட் தான் ஜஸ்ட் ஸ்மஜிங்கில் வந்து பேப்பர் ஸ்டம்ப்ஸ் யூஸ் பண்ணி நான் ஸ்மச் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க.